ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பிள்ளைலோகாச்சாரியர் துவயத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்யும் பொழுது பேறு தப்பாதென்று துணிந்திருக்கை அப்படின்னு அருளி செய்கிறார். நிச்சயமா எம்பெருமான் திருவடிகளில் நாம் நன்றாக ஒரு பற்றுடன் இருக்கிற நமக்கு பேரானது கண்டிப்பாக கிடைக்கும். பேர் அப்படின்னா பலம். எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் நிறவ சின்னமாக இடைவிடாமல் எம்பெருமான் திருவடிகளில் பண்ணக்கூடிய கைங்கரியம் அது கண்டிப்பாக கிட்டும் அப்படின்ற துணிவு வேணும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். அங்கு மாம்னிகள் அருளி செய்யக்கூடிய அர்த்தத்தை தான் இங்க வார்த்தா மாலையிலும் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். என்னன்னா, எம்பெருமான் திருவடிகளில் இந்த பேரானது கண்டிப்பாக கிட்டும், கைங்கரியம் நிச்சயமாக எனக்கு கிட்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட நம்பிக்கை வராமல் தடுப்பாக இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் அதெல்லாம் போவதற்கு வழி என்ன என்பதை வார்த்தா மாலையில் காட்டுகிறார்கள். 3 காரணங்கள். அதனால இந்த துணிவானது பிறக்காம இருக்கும். ஒரு மகா விஸ்வாசம், கண்டிப்பா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற அந்த விஸ்வாசம் வராமல் இருக்கும். என்ன 3 காரணங்கள் என்றால், உபாய பல்குத்வம், ஸ்வகிருத தோஷ பூயஸ்துவம், உத்தேசிய துர்லபத்துவம் என்று 3. நாம் பண்ண உபாயம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. எம்பெருமானை பற்றினேன், இவ்வளவுதானே. இது ரொம்ப லகுவாக இருக்கே, ரொம்ப சிம்பிளா இருக்கே, இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். சம்சாரம் எப்பேற்பட்ட சம்சாரமாக இருக்கு, மோட்சம் அப்பேற்பட்டதாக இருக்கு, நான் பண்ணது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்பிக்கை வராமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பாக இருக்கும். மற்றொன்று என்ன அப்படின்னா, ஸ்வகிருத்த தோஷ பூயஸ்தம். நான் எத்தனை பாவி, எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். ஆனாதி காலமா என்னென்னலாம் பண்ணியிருக்கேனோ, இப்படிப்பட்ட எனக்கா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐயம் எழலாம். மற்றொன்று உத்தேசிய துர்லபத்துவம். அந்த உத்தேசியம் பரமபதத்துக்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த சம்சாரத்தை, இந்த தாப்பங்கள் எல்லாம் விட்டு எம்பெருமானுக்கு நிரந்தரமாக இடைவிடாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும். இப்பேற்பட்ட பேர், இப்பேற்பட்ட பலம் அது கிட்டுமான? எவ்வளோ வசதியாக இருக்கு அந்த பலன், அது போய் கிட்டுமா அப்படின்னு இந்த 3 விதத்துல நமக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை குலைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ம் போவதற்கு தான் எம்பெருமானுடைய 3 திருக்கல்யாண குணங்கள். வாத்சல்யம் என்ன, சுவாமித்வம் என்ன, அதே போல ஸ்ரீயப்பதித்துவம் தொடக்கமான குணங்கள் என்ன. இப்போ முதல்ல நமக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்தது, நான் பண்ணக்கூடிய உபாயம் ரொம்ப லகுவானது, ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப சிம்பிளா இருக்கு. எம்பெருமானே நீதான் எனக்கு உபாயம், நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன பற்றின, இவ்வளவுதான. இதே நான் பக்தி யோகத்தை பண்ணி இருந்தேனே என்றால் அப்போ எனக்கு நம்பிக்கை விடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பக்தி யோகம் எப்படிப்பட்டது? ஜென்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு இந்த பக்தி ஆரம்பிப்பதற்கே என்ன வேண்டி இருக்குன்னா, எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ நற்றவங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்ப இத்தனை புண்ணியங்கள் எல்லாம் சம்பாதித்த பிறகு பக்தி யோகம் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பக்தி யோகத்தையும் கூட என்ன பண்ணணும்னா, ஒன்று நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறெல்லாம் நின்று நின்ற மண்குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் அப்படின்னு எத்தனையோ காலம் பக்தி யோகம் செய்ய வேண்டியதாக இருக்கு. அப்ப பக்தி யோகம் விளைவதற்கே, ஆரம்ப செய்வதற்கே எத்தனையோ புண்ணிய கர்மங்கள் வேண்டி இருக்கு. அந்த பக்தி யோகமானது எத்தனை காலம் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதுவோ எத்தனை ஜென்மங்களோ நடக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா மனசானது ஆறுதல் அடையும். சரி, நான் இவ்வளவு பண்ணியிருக்கேனே, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ பிரபத்திக்கு வந்தோமே என்றால், நான் ஒண்ணுமே பண்ணலையே, எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக ஆக வேணும், ஒரு சின்ன பிரார்த்தனை இது போதுமா அப்படின்ற சந்தேகம் இருந்தது இல்லையா? அது குலைவதற்கு வேண்டியது என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய நாராயணத்துவம். அதாவது அவன் தான் சர்வ ரக்ஷகனாக இருக்கான் இல்லையா? அப்போ அவன் சித்தோபாயமாக இருக்கான். அனாதி காலமாக நம்மளுடைய பக்தி யோகம் கூட என்னன்னா, அது 1,00,000 ஜென்மங்கள் பக்தி யோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். யார் பக்தி யோகம் பண்ணியிருக்காரோ அவர் 1,00,000 ஜென்மங்கள் பக்தி யோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எம்பெருமான் சித்தோபாயமா இருக்கானே, இவன் எத்தனை காலமா நம்மை பெறுவதற்கு அவன் முயற்சி செய்திருக்கான் என்று பார்த்தோமே என்றால் அந்த காலத்துக்கு அளவே கிடையாது. அனாதி காலம். 1 கோடி ஜென்மம்னு சொல்ல முடியுமா? 10 கோடின்னு சொல்ல முடியுமா? 100 கோடின்னு சொல்ல முடியுமா? 1000 கோடி இல்லாட்டி கோடி கோடின்னு சொல்ல முடியுமா? அது கூட அந்த எண்ணிக்கையில் உட்படாது, அதை காட்டிலும் மிஞ்சியதாக இருக்கும். அனாதி காலம். இத்தனை காலமாக எப்படியாவது இந்த ஆத்மாவை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னா
சித்தோபாயமாக ரட்சிப்பதே தன்னுடைய தீட்சையாக கொண்டிருக்கானே, இப்படிப்பட்டவனிடத்துல நான் பெருசா என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, இதுவே போதுமே அப்படின்னு தோண வரும் இல்லையா? ஆக நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற சந்தேகம் எழ, ஐயோ இது பண்ணதே தேவை கிடையாதே அப்படின்னு நமக்கு பதில் கிட்டிடும். இது கூட பண்ண வேண்டாம், அவனே எல்லாம் பார்த்துப்பானே அப்படின்ற பதில் கிட்டிடும். அவன் சர்வ ரக்ஷகன் சித்தோபாயனாச்சே என்று. அப்போ நமக்கு இந்த முதல் சந்தேகமானது தீர்ந்து விடும். அடுத்தது என்னன்னா, ஸ்வகிருத தோஷ பூயஸ்தம், நான் இத்தனை பாவியாக இருக்கேனே என்றால் எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை பார்க்க வேணும். அவனுடைய வாத்சல்யம்ன்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா? பரபிரமத்துக்கு ஞானம், சக்தி இது மட்டும்தானான? வாத்சல்யம், சௌஷல்யம் போன்ற குணங்களும் இருக்கே, அதை நம்ம காண வேண்டாமா? அப்போ அவனுக்கு வாத்சல்யம்ன்ற குணம் இருக்கிறபடினால என்ன பண்ணுவானா, நாம் உண்மையான ஆசிரியர்கள் ஆனோமே என்றால், அப்போ ஒரு நொடி பொழுதுல நம்ம எம்பெருமான் திருமுன்பே நின்றோமே என்றால் அவன் க்ஷமித்தேன் அப்படின்னு பொறுமை காட்டுவான். அபராத சகத்துவம் அது ஒண்ணு, பொறுமை காட்டுவான். மேற்கொண்டு அதனுடைய ஒரு நீட்டமாக, ஒரு எக்ஸ்டென்ஷனாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, வாத்சல்யத்தினால நம்மளுடைய குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கான். அப்ப நான் இத்தனை தப்பு பண்ணியிருக்கேனே அப்படின்னு நாம் தயங்க வேண்டாம், பிற்காலிய வேண்டாம். எம்பெருமான் நிச்சயமாக நம்முடைய குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடியவனாக இருக்கிறதுனால நாம் பிற்காலிக்க வேண்டாம் என்று இந்த 2வது சந்தேகமும் அற்றுப்போகும், நமக்கு விசுவாசம் வரும். 3வது சந்தேகம் என்னவாக இருந்தது என்றால், உத்தேச துர்லபத்துவம். இப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டம், இந்த சம்சாரத்தை எல்லாம் விடுத்து எம்பெருமானுடைய அழகான அந்த திருமேனி என்ன, அனந்த திவ்ய கல்யாண குணங்கள் என்ன, இத்தையெல்லாம் நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடிய அந்த மோட்சம் இருக்கே, இப்பேற்பட்ட உசந்த அந்த மோட்சம் எனக்கு கிட்டுமா அப்படின்ற சந்தேகம் வந்தது தானே. அந்த மோட்சத்துக்கு போய் நீ என்ன பண்ண போற அப்படின்ற கேள்வி வருது. மோட்சம் எம்பெருமான போய் அடைவது அது பகவத் பிராப்தி. பிராப்திக்கு பிறகு நீ என்ன பண்ண போற? அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்த கைங்கரியம். கைங்கரியம்னா என்னது? எம்பெருமானுடைய முகம் அலர்த்திக்காக செய்யக்கூடிய ஒரு செயல், இதுதானே கைங்கரியம். இப்ப நீ யோசிச்சு பாரு, நீ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற, உனக்கு அது அப்பேற்பட்ட பேராக தெரியறது, அப்பேற்பட்ட பலனாக தெரியறது. ஆனா கடைசியில பலன் யாருக்குன்னு பார்த்தா எம்பெருமானுக்கு தான். ஏன்னா அவன் சுவாமியா இருக்கான், பிராப்தாவா சேஷியாக இருக்கான். நீ பண்ணக்கூடிய கைங்கரியத்தினால இன்பம்ன்றது அவனுக்காக. அப்ப இவ்வளவும் நடக்கிறது இது உனக்காகன்னு நினைச்சாதான் உனக்கு இந்த சந்தேகம் வரும். அப்பேற்பட்ட பலன் எனக்கு கிட்டுமா அப்படின்னு. இப்ப கேள்வியை மாத்தி சொல்றேன், இந்த பலன் உன்னதே கிடையாது, பலன் அவனுடையது. உன்னை பெறுவது அவனுக்கு பயன். அப்போ உனக்கு இந்த சந்தேகம் வர வேணாமே. என்ன வேண்டாம்? நான் இப்பேற்பட்ட பலனை பெறுவேனா? பலன் உனது கிடையவே கிடையாது, பலன் அவனுடையது. அப்ப அவனுடைய பலனை பெறுவதற்காக அவன் எல்லாமே செய்வானே, அந்த பலன் அவனுக்கு கிடைக்க வேணுமே. அப்போ உனக்கும் கூடவே சேர்த்து ஸ்ரீவைகுண்ட பிராப்தியானது கிடைக்குமே, அது துர்லபம் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாமேன்னு மனசாறுதல் பெறலாம் என்று நம் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.